கூட்டம் யாருக்கும் வரல. விஜய் தான் வந்துச்சு. சரியா? இப்ப இந்த கூட்டத்துல என்ன பேசினாரு விஜய்? ஒருத்தரா கேட்பாங்க. ஒவ்வொருத்தரா பதில் சொல்லுங்க. அட் அ டைம் உள்ள பூந்துராதீங்க. அப்புறம் கிளம்ஸியா இருக்கு. ஒருத்தர யார் கேட்கறீங்க? கட்டத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்றாப்ல. ஒரு நிமிஷம் இந்த இருப்பாங்க. கூட்டம்லாம் ஓட்டா மாறும். கண்டிப்பா மாறும் ப்ரோ. ஆட்சி தம்பி, அமைப்போம். அப்படி வந்திருந்தா விஜயகாந்த் இன்னைக்கு சிஎம் இருந்திருக்கணும். அன்னைக்கு சிஎம் இருந்திருக்கணும். ப்ரோ அப்ப விஜயகாந்த் தான் போட்டு அடிச்சு போட்டு இருந்தீங்களே. நீங்க தானே உங்களை மாதிரி குரூப் தானே அது. தம்பி 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 விஜயகாந்தை விட விஜய் பெரிய ஆளுன்னு சொல்ல வரியா? வா வச்சுக்கிறேன். கட்டதுரை பேசுங்க. அதுக்கப்புறம் அடுத்து கௌஷிக், அதுக்கு அடுத்து அஜித். டக்குன்னு மைக் ஆன் பண்ணி பேசுங்க கட்டதுரை. ஹலோ. இப்போ அவர் வந்துட்டு கூட்டம் எல்லாம் வந்துட்டு ஓட்டா மாறிடும் சொல்றீங்களா? எப்படி மாறிடும்ன்றீங்க? அதுல எவ்வளவு பேருக்கு வந்துட்டு ஓட்டு உரிமை இருக்குன்றீங்க? முதல்ல ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை, அவ்வளவுதான். நம்பிக்கையை வச்சே நீங்க வந்துட்டு அரசியலே பண்ணி முடிச்சிடுவீங்களா? என்னங்க ராசி பலன் சொல்ற மாதிரி சொல்றீங்க ராம்குமார்? நம்பிக்கையை வச்சு அரசியல் இப்போ அவங்க இப்போ என்டிடிவி ஜேர்னலிஸ்டுக்கு பண்ணதே வந்துட்டு ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்கி விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தற்குறி கூட்டத்தை வச்சுக்கின்னு இந்த நம்ம தமிழ்நாட்டு மானம் தான் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சென்சேஷனால ஒரு ஒரு வகைப்படுத்த கூட இல்ல தெரியாத தலைவரை வந்துட்டு இது வரைக்கும் ஒரே ஒரு பொது மேடை இல்லைன்னா அவர் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, அந்த மாதிரி இருங்க அப்படின்னு ஏதாவது ஒரே ஒரு அறிவுரை என்ன சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டாரு. அவருக்கு அதுதான் ஆதாயம். அந்த மாதிரி அவங்க தற்கொலை கூட்டமா இருந்தா மட்டும்தான் இவனுங்க நம்மளுக்கு ஓட்டு போடுவானுங்க. இவனுங்களை இப்படி வச்சிருந்தா மட்டும் இது பழைய ஸ்ட்ராட்டஜி தான். டிஎம்கே எப்படி நம்ம மக்களை வச்சிருந்ததோ அதே தான் இவரும் ஃபாலோ பண்றாரு. இது இது இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது ஆரோக்கியமான ஒரு அரசியலா போகுமா? வரும் தலைமுறை எல்லாம் வந்துட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் இதை சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்களா? டிஎம்கேல இருக்கிறாலும் கொள்கை படிச்சுட்டு தாங்க வரான். டிஎம்கேன்னு சொல்றீங்க போற போக்குல. நீங்க எதை எப்படி என்ன சொல்லணும்? என்ன கொள்கை? என்ன கொள்கை இல்லாம எப்படியா? ஐயா இங்க என்டிகே டிஎம்கே சண்டை எனக்கு அதுக்கு ஆள் இல்ல. இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அனு ஈகிள் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இங்க மத்த கட்சி பிரச்சனையை பேசுறது நான் இங்க போடல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அதுக்கு ஆள் இல்ல. இங்க நான் டிவிக்கே தான் என்னுடைய இது டார்கெட்டை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. ஓகேவா? சோ தயவு செஞ்சு நீங்க பேசும்போது நீங்க இல்ல யார் பேசினாலும் சரி ஸ்பேஸ்ல இந்த ஸ்பேஸ்ல யார் பேசினாலும் சரி நீங்க டிவிக்கே பத்தி பேசுங்க. மத்தபடி மத்த கட்சிகளை குறை சொல்லி பேசுறது வேணாம். அதை நான் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. டிவிக்கே மட்டும் குறை சொல்லிக்கலாம். ஏன் சொல்றேன்னா இவங்க திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இல்ல நாம் தமிழரா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு கொள்கைன்னு இருக்கு. அதுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. எனக்கு கேட்கல, சரியா விட்டு விட்டு கேக்குது. ஈகிள் அதான் உங்க சைடுல கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு ஈகிள். அதை கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க ஈகிள். அது நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்க சைடுல நெட்வொர்க் ஒண்ணு பிரச்சனை இருக்கு. அது கொஞ்சம் பாருங்க. ஒரு நிமிஷம் விட்டுருங்க ராம்குமார். அண்ணன் திருச்சி கூட்டத்துல வந்து பேசின ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க ராம்குமார். நல்லா புரிஞ்சுக்க. ஏன் டிவிக்கே மட்டும் டார்கெட் அப்படின்னா நான் உனக்கு உண்மையான நடுநிலையை சொல்றேன். நல்லா கேட்டுக்க. இங்க திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை, பாட்டாளி மக்கள் கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு அரசியல் கொள்கை இருக்கு. அதுக்குன்னு அவங்க சில விஷயங்கள் கிரியேட் பண்ணி அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஓகேவா? தான் ரூட் இது மட்டும்தான் அப்படின்னு. நாளைக்கு உங்க அண்ணன் திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு உங்க அண்ணனால சொல்ல முடியாது. புரியுதா? நான் சொல்றது ஆஃப்டர் 5 years. புரியுதா? நான் சொல்றது 2030க்கு அப்புறம். ஆனா நீங்க இங்க இருக்கிற எல்லா கட்சிகளை விட மோசமான எந்த விதமான ஒரு டெஸ்டினேஷனும் இல்லாம, எந்த விதமான கொள்கையும் இல்லாம, எந்த விதமான கோட்பாடும் இல்லாம, சும்மா வெத்து கூட்டம் சினிமாவோட பின்புலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க அதை மட்டுமே கூட்டத்தை மட்டுமே நம்பி வர்ற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். உங்களை கேள்வி கேட்கறது இங்க எல்லா கட்சிக்கும் மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கும் உரிமை இருக்கு. ஓகேவா? அதனால டிவிக்கே மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்கன்னு கேட்கக்கூடாது. நீங்க ஏன் திமுக கேட்கல, நீங்க ஏன் அதிமுக கேட்கல, அந்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது. ஏன் தெரியுமா? எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் இந்த எலெக்ஷன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஃபுல் ஃபோக்கஸ் டிவிக்கே மட்டும்தான். வேற எந்த கட்சி பத்தி கவலையே கிடையாது. ஓகேவா? ஓகேதான். ஆனா நீங்க ஒரு 100 பேர் எதிர்த்து போங்க, 1,00,000 பேர் எங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க ப்ரோ. நீங்க என்னதான் சூரியனை பார்த்து நாய் குலைச்சாலும் ஒன்னும் அங்க ஆக போறது இல்ல. அது பாட்டு போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். கத்தாம இருந்தாலே போதுங்க. அடுத்தவங்களை குறை சொல்லி மேல வராது. நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. நீங்க சூரியனா? கபிலன் ப்ரோ டயலாக் சொன்னீங்களா, அதை கபிலன் ப்ரோ சொல்லுங்க. கரெக்டா சூட் ஆகும். இல்ல அடுத்தவங்களை தள்ளி விட்டுட்டு பேசாதீங்கன்னு சொல்றீங்க. கபிலன் ப்ரோ சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்ல மாட்டீங்களே. ஏன்னா நீங்க திமுக நீ விமர்சனம் பண்றீங்களா? திமுக இல்லன்னா உங்க விஜயே கிடையாது தெரியுமா?
எத்தனை படத்துல உங்களை தூக்கி விட்டுருக்காங்க, எத்தனை படம் எத்தனை பாட்டு போட்டு சன் டிவில உங்களை வளர்த்து விட்டுருக்காங்க. அந்த நன்றி விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? இந்த ஏங்க எம்ஜிஆர் வந்து இவங்களை வந்து கொலை பண்றேன்னு சொல்லிட்டு மிரட்டினப்பெல்லாம் வந்து எஸ்ஐசி திமுக மான தாங்க ரோசம் தஞ்சம் இருக்கான்னு நான் அடைஞ்சாரு. கேக்குறேன். மான ரோசம் இருக்கா? இப்படி கேவலமான ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு மான ரோசம் இருக்கா நான் கேக்குறேன். மொசக்குட்டி கொஞ்சம் கோவஸ்ட் வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் ராம் 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 சினிமால பண்ணது டிஎம்கே தான். இல்ல மொசக்குட்டி கொஞ்சம் கோவஸ்ட் எல்லாரும் வாங்கிக்கோங்க. இங்க இருக்கிற ஒருத்தரா பேசுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. அனு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்றேன். பாபு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. மொசக்குட்டி கொஞ்சம் கோவஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பேச வேணாம், ஆனா கோவஸ்ட் வாங்கிக்கோங்க. ராம், நடக்கிறது வந்து மோசமான ஆச்சு நல்லா ஆச்சு அதெல்லாம் அப்புறமேல் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. உங்களோட செயல் திட்டம் என்ன? நாங்க வந்திருக்கோம். அதுதாங்க ஏங்க வந்ததுன்னா சரத்குமார் தான் வந்திருக்கூடாது, சமூக மக்கள் கட்சின்னு வந்திருக்காரு. நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க? என்ன செயல் திட்டம் உங்களுக்கு, அதை சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேன், உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த செயல் திட்டம் கொள்கை அதையே பிடிச்சி தொங்காதீங்க. இப்போ 40 வயசு மேல உள்ளவங்க எல்லாம் அந்த கட்சி என்ன பண்ண கொள்கைன்னு கேட்டா ஒருத்தருக்குமே தெரியாது. ஏன் இப்போ இருக்கிறதுலே தமிழ்நாட்டுல இருக்கிற கொள்கையிலே உங்களை நீங்க கேவலமா பேசுறவங்களுக்காக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களை சில ஆளுக்கு தான் அந்த கொள்கை திட்டம் அந்த வெங்காயம் எல்லாம் தெரியும். காமனா இருக்க வேலை அவன் பாட்டுக்கு வேலை போறவனுக்கு எல்லாம் ஒரு கொள்கை தேவை மயிரும் தெரியும். யார் அவங்களுக்கு என்ன? நான் உங்ககிட்ட கொள்கை கேட்கல, செயல் திட்டம் தான் என்னன்னு கேட்டேன். உங்ககிட்ட கொள்கை கேட்கல, செயல் திட்டம் என்னன்னு கேட்கறேன். கேள்வி புரியுதா இல்லையா? மக்கள் நல திட்டம் சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன? அது என்ன வச்சிருக்கீங்க? மக்களுக்கு என்ன திட்டம், என்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்க நல்லாட்சி கொடுக்கறதுக்கு? நாங்க இதெல்லாம் வந்தா மாத்துவோம், அதெல்லாம் என்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்க? செயல் திட்டம் எல்லாரையும் வெடி ஒவ்வொருத்தரா பேச விடுங்க ப்ரோ. ஒருத்தருக்கு ஒரு காரணம் போறப்ப எல்லாரும் வந்தா பேசவே முடியல. சொல்லுங்க, நீங்க என்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்க மக்களுக்கு? தமிழ்நாட்டையே ஒரே ஒரு அணுகுண்டு வீசி காலி பண்ணாதான் எங்க செயல் திட்டம். மொசக்குட்டி இதான் செயல் திட்டம், நோக்கம் எல்லாமே எங்களுக்கு தான். வாயில குறை சொல்றாங்க, வாயிலே தூக்கி கோவஸ்ட் கொஞ்சம் வாங்குங்க, மைக் ஸ்லாண்ட் கொடுக்கணுங்க. கோவஸ்ட் வாங்கிட்டு சும்மா உட்காருங்க. ராம்குமார் சொல்லுங்க. நான் பேசிட்டு தாங்க இருக்கேன். ஹரப்பன் ஒரு நிமிஷம். டேய் தம்பி இருப்பா, கொஞ்சம் கொடுத்துதான் வச்சிருக்கிறான். போனை பாருங்க. ஸ்லாட் 10ல டிஎம்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆரம்பத்துல இருந்து. அதாவது நாளைக்கு வந்து ஓட்டு கேட்க போறப்ப மக்கள்கிட்ட வந்து என்னப்பா பண்ண போற அப்படின்னு கேட்டா வந்து அணுகுண்டு போடுவாங்க வாயில அப்படின்னீங்களா ராம்குமார்? அது தெரியுது இல்ல, அது யார் சொல்லுமோ அவங்க சொல்லிக்குவாங்க. நாங்க வந்து பொதுமக்கள். நீ என்ன சொல்ற? இப்ப நீ வந்து எதுக்கு ஓட்டு கேன்வாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற? உனக்கு ஓட்டு போடணும்னா நீ மக்கள்கிட்ட போய் சொல்லணுமா இல்லையா? என்னன்னு கேட்டா ஏன் வந்து அணுகுண்டு போடுவாங்க? ஓட்டு போடுங்க, நான் வந்ததுல ஏதாவது பேசியிருக்கேன், நீங்க விஜய் சப்போர்ட் பண்ணுங்க, அதெல்லாம் நான் கேட்கவே. நீங்க இல்லையா? உங்க அண்ணன் வராருல, உங்க அண்ணன் என்ன சொல்றாரு, என்ன செயல் திட்டம் வச்சிருக்கான்னு வாங்கிட்டு தான் கேட்க முடியும். நீ தானே சப்போர்ட் பண்ணிட்டு வர. ஏங்க அவர் சொல்லுவாருங்க, அவர் சொல்லட்டும். நானும் சொல்லுவாரு கூட ஒண்ணு இல்ல. திருச்சியில என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நாகையில என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. அதான் நீ கேட்டீங்களா, அப்புறம் நான் சொல்லணும். மைக் வேலை செய்யலன்னு தான் காரணம். முதல்ல அவன் வாய்ஸ பார்த்தாலே தெரியுது அவனுக்கு ஓட்டு, அவனுக்கே முதல்ல ஓட்டு கிடையாதுன்னு. நீங்க அவன்கிட்ட போய் மத்தவங்க ஓட்டு போடுவாங்களான்னு கேக்குறாங்க. காமெடியின் உச்சக்கட்டம் தான். 27 அப்ப வந்து செயல் திட்டம் என்னன்னா வந்து என்ன நல்லது பண்ணுவீங்கன்னு கேட்டா மக்கள் வாயில அணுகுண்டு போடுவீங்க. செயல் திட்டம் எனக்கு வேற வேலை. 24 மணி நேரம் நியூஸ் பாத்துட்டு இதெல்லாம் பாக்குறது என் வேலை. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன வேணும்? அதனாலதான் அவனை தற்கொலைங்கிறாங்க. அப்ப தற்கொலையின் படத்தை வாங்கிட்டு போயிரு. ஏன் வந்து பெரிய புரட்சியாளர் மாதிரி ஹரப்பன் ஒரு நிமிஷம். ராம் ஒரு நிமிஷம். ராஜ் டிவிக்கு பேசுப்பா. அரப்பா உனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லணும். உனக்கு தற்கொலைன்னு சொன்னாரு. ஒரு 100 பேர் 1000 பேர் நீங்க எல்லாம் பெரிய அறிவாளி ஜீனியஸ், நாங்க இருக்கிற 1 லட்சம் பேர் நாங்களாம் தற்கொலை தான்ப்பா. நீ பெரிய புளுத்தி தான் வச்சுக்கோங்க. தற்கொலை வந்திருக்கிறேன் என்ன கேள்வி கேட்கணும். ஓகேவா ராம்குமார்? நிக்கிறது, மைக்கு பார்த்துட்டு ஆவுன்னு கத்துறது, என்டிடிவி அவரோட ரிப்போர்ட்ட போய் அவருக்கு மாலை போடுறது, இதெல்லாம் துண்டு தூக்கி போடுறதா. அண்ணன் நடந்து போறப்ப அண்ணனோட பட்டாக்ஸை தொகுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது ராம்குமார். அப்பதான் தற்கொலைன்னு சொல்ல மாட்டேன். ஜாக்கெட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது, அவுத்து போட்டு ஆடுறது, அதெல்லாம் சூப்பர்லாம் இருக்கு. நாளை வாய் பொழந்து பாப்பல அப்படிலாம். இப்ப மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. நாகையில வரப்போ அங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க டீம் ஃபுல்லா எல்லாமே திண்டுக்கல் ரீட்டா கூட்டு வந்து அண்ணன் நல்லா உட்கார்ந்து வாய் பொழந்துட்டு பாப்பேன். அது ஒண்ணு தற்கொலைத்தனமா தெரியல. அவங்க மென்டாலிட்டியே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன் மோட்ல மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு பப்ளிக் பிரச்சனை, அரசியல்னா என்னன்றது ஒரு புரிதல் இல்லாம ஃபுல்லா வந்துட்டு எல்லாருமே அவங்களுக்கு பாட்டுன்னு ஒரு மைக் செட்டை போட்டு ஸ்பீக்கர் செட் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க டிஜே வச்சு.
இது இது வந்துட்டு நாளைக்கு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் நீங்க இப்போ நம்புறீங்களா? இத்தனை வருஷமா இதெல்லாம் நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். அதுக்கப்புறம் கேவலமாச்சுன்னு நாங்க மாத்திக்குவோம். அது இப்ப நாங்க நம்புறோம். சரி, எல்லாரும் அமைதியாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேப்ல கொஞ்சம் நான் பேசிக்கிறேன். அமைதியாயிட்டாங்கன்னு இல்ல. இல்ல இப்போ இப்போ இல்ல சரி, இப்போ முடியுங்க அவங்களுக்கு வந்து இல்ல நாகையில இருக்கிற பர்டிகுலர் பிரச்சனை இன்னைக்கு இஷ்யூ எடுத்து பேசுவாரு நீ அவரு. பேசலையா? டெல்டால என்னென்ன பேசலையா? பிரச்சனை இருக்குன்றத எடுத்து பேசலையா? பேசுவாரு. அதெல்லாம் எடுத்து சொல்ற மனநிலையில முதல்ல உங்க ஆளுங்க பேசலையா இருக்காங்களா? பேசலையா அது சொல்லுப்பா ஃபர்ஸ்ட். பேசுனாங்களா பேசலையா? எப்போ என்ன இஷ்யூ பேசிருக்காங்க? இது வரைக்கும் என்ன இஷ்யூ பேசுறாங்க? திருச்சியில என்ன இஷ்யூ பேசினாரு? திருச்சியில என்ன அட்டாக் பண்ணி அப்போ பேசுறாங்க? உங்களுக்கு என்னங்க நான் என்னோட பிரச்சனை சொல்லி எல்லா என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை அவர் பேசணுமா? என்னங்க முட்டா யாரு பெரிய அறிவாளி மாதிரி குத்தி வைக்காதீங்க. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் உன் வீட்டு பிரச்சனை எவன்டா பேசுவான்? மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க. நாகை மக்கள் பிரச்சனை வேணும், வீட்டு பிரச்சனை பத்தி பேசிட்டு உட்கார்ந்துருக்கிற. அதுக்கு அடுத்தது அது பிரச்சனை நீ இதே குத்தமா சொல்லடா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன தேவை சொல்லு. அண்ணன் வந்து என்ன செயல் திட்டம் வச்சிருக்காரு சொல்லு, மக்களுக்கு உள்ளாட்சி கொடுக்கறதுக்கு. இப்போ சொன்னா நீ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு உங்க இதை சொல்வீங்களா? சொல்லுவாங்க. இது இல்லங்க, அவர் தாங்க சரி, அப்ப என்ன ரகசியமா மக்கள்கிட்ட ஓட்டே கேட்க மாட்டீங்களாடா? நல்ல எப்ப இந்த அணு யாருப்பா வந்ததுல இருந்து இவர் ராஜ் அப்ப வந்து என்ன ரகசியமா வச்சிருக்கீங்க? யாட்டி சொல்லவே மாட்டீங்க மக்கள்கிட்ட போயிட்டு என்ன செயல் திட்டம். ஆனா மக்கள் வந்து ஓட்டு போட்டுருமா உங்களுக்கு? நீ திருச்சியில கேட்கல என்ன சொன்னாருன்ட்டு நாங்க மேனிஃபெஸ்டோ சொல்லுவோம். அது எண்ட் சொல்லுவோம் சொன்னோம். பரவாயில்ல, நீ சொல்ல, எங்களுக்கு நாங்க கேட்கல, நீ சொல்ல. நீ கேட்டிருக்கீல, சொல்லு பாக்கலாம். நீ சொன்னோம்ல மக்களுக்கு நல்லது பண்ண போற விஷயத்தை சொல்லலாம். மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆகும் பிறகு தான் வந்துட்டு பப்ளிக் தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ ஒருத்தர் ராக்ஸ் மட்டும் பேசிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க ராக்ஸ். நீங்க கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு எல்லாம் கேட்கலீங்க, தெரியல. அண்ணன் என்ன பேசினான்னு புரியல எங்களுக்கு. நீங்க சொல்லுங்க என்ன சொன்னாருன்னு. நாங்க என்ன சொல்லுவோம் டிசம்பர் ஆஃப்டர் டிசம்பர் நாங்க சொல்லலாம் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவோம்ல, அப்ப சொல்லுவோம். ஏன் இப்போ சொன்னா நீங்களே அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். யோ, திருச்சியில என்ன பேசினாங்கன்னு சொல்லியானா மேனிஃபெஸ்டோல சொல்லுவோம், அதுல சொல்லுவோம் அப்படின்ட்டு. திருச்சியில என்ன பேசினாரு அதை சொல்லியா? ரோட் ஷோ எதுக்கு போற? நான் என்ன ட்ரையாங்கிள் ஷேப்ல நெஞ்சு முடி வச்சிருக்க எல்லாரும் பாருங்கன்னு உட்காந்து காமிக்க போறேன் எல்லாத்துக்கும். உங்க அண்ணன் அதுக்கு போயிட்டு இருக்காரு ரோட் ஷோ வந்து. பயம் உங்க போலீஸ்காரங்களுக்கு, உங்க டிஎம்கே காரங்களுக்கு. ஏன் சரி, எங்களுக்கு பயம் தான். என்னன்னு சொல்லு, அண்ணா என்ன பேசினாரு மட்டும் சொல்லி. எனக்கு பயமா தான்டா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. அண்ணா என்ன செயல் சொல்லு. ஸ்பேஸ் போட்டு கதறது லாஸ்ட் 1 வீக்கா சரி கதறிட்டோம். அப்ப சொல்லு, அண்ணன் என்ன பேசினாரு அதை மட்டும் சொல்லு. கிட்னி ஸ்கேம் பத்தி பேசல. கிட்னி ஸ்கேம் பத்தி என்ன பேசினாரு சொல்லு. நீ இன்னொரு கேள்வி போயிடு. இங்க பாரு, கேக்கல. இங்க பாரு, டிஎம்கே காரடி கேட்டா என்ன, கேக்கல நான் என்ன. அதுதான் இப்ப இங்க யாருமே கேட்கல. சொல்லு கபிலன், உங்களுக்கு கேட்டுச்சா? தம்பி இல்ல ப்ரோ, நீ பாத்து பிரயோஜனமே இல்ல. நீ கேட்கவும் வேணாம் ப்ரோ. அவமானமா இருக்கா? அண்ணன் என்ன பேசுறான்னு தெரியலையா உனக்கு? ஒரு நிமிஷம் தம்பி ராக், இங்க எப்படி திரும்ப ஒர்க் ஆகும்? நீ ஒரு கேள்வி கேளு, அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ ஒரு பதில் சொல்லு, சரியா? இல்ல நாங்க தான் கேள்வி கேட்கணும், அவங்க தான் பதில் சொல்லணும். ஓகே, ஏன் நீங்க அப்ப அவங்க மட்டும் தான் அரசியல் கட்சி? அப்ப நீங்க அரசியல் கட்சி இல்லையா? இங்க பாரு, ஏன்னா எங்களுக்கு பதில் தெரியாது. ஒண்ணு நீ எதுவுமே கேட்க மாட்டேன், ஒண்ணு ரூலிங் பார்ட்டி கேட்க மாட்டேன். உனக்கு எல்லாம் ஆப்போசிட் விஜய் தான். ஏன் தெரியுமா? இல்ல நான் ரூலிங் பார்ட்டி மட்டும் இல்ல, எதிர்கட்சியை கூட நான் கேள்வி கேட்டது இல்ல. இல்ல ஒரு நிமிஷம், நான் ஒண்ணு கிளியர் பண்றேன். ஹோஸ்டா நான் ஒண்ணு கிளியர் பண்ணிக்கிறேன். நான் இங்க திமுகவும் கேள்வி கேட்க மாட்டேன், அதிமுகவும் கேள்வி கேட்க மாட்டேன், நாம் தமிழரையும் கேள்வி கேட்க மாட்டேன், பிஜேபியும் கேள்வி கேட்க மாட்டேன். உனக்கு புரியுதா? டிவிக்கு மட்டும் தான் நான் கேட்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. எனக்கு 100% தெரியும். நீ டிவிக்கு ஒண்ணு தான் கேட்பேன். ஆமா ஏன் தெரியுமா? புரியுது. நீ எக்ஸ்பிளைன் பண்ணாதன்னு புரியுது. என்ன புரியுது சொல்லு. ஏன்னா இங்க பாரு, ஒண்ணு நீ டோட்டலி அகைன்ஸ்ட், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. டவுட்டே வேணாம். நான் விஜய்க்கு அகைன்ஸ்ட் தான். இங்க எந்த கட்சியும் எனக்கு நாங்க பேர் நான் பல ஸ்பேஸ்ல சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன். இங்க நான் மட்டும் இல்ல, இங்க பல ரஜினி ரசிகர்கள், ஏன் இங்க பல அஜித் ரசிகர்கள் கூட தான் இங்க இருக்கிறாங்க, சரியா? இங்க ரசிகர்கள் மத்தியில இங்க விஜய்க்கு சப்போர்ட் கிடையாது அப்படின்றதான் உண்மை. தெரியும். சரியா? அதனால நீ ஏன் திமுக கேட்கல, நீ ஏன் அதிமுக கேட்கல, நீ ஏன் நாம் தமிழர் கேட்கல? நான் ரசிகரை கேட்கல, நான் as per the public political issue தான் கேட்டேன். Fan fight, that is a different.
ஓகே. ம் நான் அது கேட்கல. ம் சோ நீங்க ஹேட் ம் பண்றீங்க எனக்கு தெரியும். நீங்க எப்போதுல இருந்து பண்றீங்க எல்லாம் புரியும். நான் அதெல்லாம் நான் அப்புறம் எதுக்கு என்ன வந்து இவங்களை கேட்கல அவங்களை கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். மொசக்குட்டி கொஞ்சம் இன்வைட் கோஸ்ட் கொடுத்துருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன், கொஞ்சம் வாங்கி ராக்ஸ் தொலைங்க இவ்வளவு மொசக்குட்டி. கேக்குறாரு, ரொம்ப நேரமா நான் ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். அண்ணன் என்ன பேசினாரு திருச்சியில? புரியல. உனக்கு புரியலையா? புரியலனா விட்டுரு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா கூட நீ ஓட் சேஞ்ச் பண்ண மாட்ட. ஏன் சும்மா? உனக்கு யோ என்ன நான் பண்ணணும் தான் யோ சொல்றேன். நீ வந்து இங்க பாரு, இப்ப என்ன செவ்வாய் கிரகத்துல இருந்தா கொண்டு வந்து ஓட்டு போட வைக்க போற உங்க அண்ணன்? இங்க இருக்கிற மக்கள் ஆல்ரெடி வேற கட்சி ஓட்டு போட்ட மக்கள் தான் கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட ஆமா. வைக்கணும். அப்ப கேக்குறப்ப நீ வந்து சொல்ற கன்வின்சிங்கா நானும் இருந்தா நான் பாத்தி ஓட்டு அவரு போட போறேன். போட இப்போ இஷ்யூ மாட்டாரு. ஓகே, சரி நீங்க கீழே கேட்கிற சரி 4 யாராவது இயர்ஸா உன் பதில கேட்டு சரி போடலாம் நீங்க இல்லையா? 4 இயர்ஸா இல்ல வேணே வேணாம், நீ ஓட்டே பண்ணணும் ப்ரோ. 2000 ரூபாய் வாங்கிட்டு போய் குத்திட்டு வா ஓட்டு. சரி, அந்த ஜோகுக்கு வந்து ராக்ஸ் வெளியே போட்டாரு, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து ராக்ஸ் பதில் சொல்லட்டும். ராக்ஸ் சொல்லுங்க. இங்க பாருங்க. இப்போ இஷ்யூ பேஸ் 4 இயர்ஸ் நீங்க என்ன பண்ணீங்க அதான் சொன்னோம். ஓகே. நாங்க என்ன பண்றோம்னு நாங்க சொல்லுவோம். அது சொன்னோம் டிஃபரெண்டா எங்க, புரியும். ரொம்ப நேரமா ஆடு திருடு போச்சுங்கிற மாதிரியே கனவு கண்டுட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஆமா. எக்ஸாக்டா 4 சொன்னாரு அது வருஷமா சொல்லுங்க இதுதான். ராக்ஸ். எங்க ஓட்டு எல்லாம் வாங்குனீங்க தானே நீங்க 4 வருஷமா? என்ன பண்ணீங்க? சும்மா பேசாதே. ஜஸ்ட் ஏங்க ஒன் ஃபுல்ஃபில்மென்ட் ராக்ஸ், அண்ணன் என்ன பேசினாரு தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிருங்க. தெரியாம தான் பேச நிக்கிறேன் பாரு. நீங்க தெரியாம தான் நீ என்கிட்ட கேட்டு இருக்கல. சத்தியமா தெரியலையா? அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். நீ தான் அந்த கட்சிக்காரன், அண்ணன் என்ன பேசினாரு நீ தான் ஃபாலோ பண்ணிருப்ப, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். உனக்கு தெரியவே வேண்டாம், உனக்கு தெரியலன்னா ஸ்கிப் பண்ணு, பிரச்சனை இல்ல. ஓகே. இப்போ யூடியூப் பாரு. ஒரு நிமிஷம் பா ராக்ஸ், சிம்பிளா கேளு. கேட்கிற கேள்வி நான் ஸ்ட்ரைட்டா கேட்கறேன். நீ திமுக கேள்வி கேட்டா உனக்கு இருக்கிறது சரி, ரைட். நான் நார்மலா கேட்கறேன். இங்க திமுக ஐடி 2 ஐடி தாப்பா, அந்த மாரி வச்சுப்போம் சரியா? லிசனர்ஸ்ல நிறைய பேர் மைக் கேட்கறாங்க. கொஞ்சம் இந்த மொசக்குட்டின்ற ஐடி மைக்கை வாங்க. அசோக் சார் இன்வைட் கோஸ்ட் கொடுத்துருக்கிறேன், தயவு செஞ்சு வாங்க. எனக்கு இங்க மைக் ஸ்லாட் பெரும் பிரச்சனையா இருக்கு. தம்பி ராக கேக்குதா? பாபு வரேன் பாபு. கேக்குது. இங்க என்ன தெரியுமா மேட்ரு? நாகப்பட்டினத்துக்கு இப்ப வந்தாப்புல விஜய் சரியா? இப்ப நீ அட்ரஸ் பண்ற இஷ்யூஸ் வர செல்வா பாண்டியன் பண்றதான். ஓகேவா? அட்ரஸ் பண்றாப்லனா நீ ஒரு இஷ்யூவை டெப்தா பேசுவியா இல்ல டெம்ப்ளேட் மட்டும் மேலோட்டமா சொல்லிட்டு போவியா? இங்க பாரு, கரெக்ட். நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க வேணா எக்ஸ்பிளைன் பண்ணு, பர்టిక్యులர் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க கரெக்ட்டா? அவரு என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அவர் பர்மிஷன் 20 மினிட்ஸ் தான் கொடுத்தாங்க போலீஸ். 1 செகண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்க. நல்லா ஒரு விஷயம், இந்த இடத்துல பொய் பேசக்கூடாது, உண்மையை பேசணும் ராக்கு. இல்ல ராக்கு, நான் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்க, உண்மையை பேசணும். காவல்துறை திருச்சிலேயே காவல்துறை இவங்க 20 நிமிஷம் 15 நிமிஷம் பர்மிஷன் கேட்கும் போது யார்ப்பது மைக் ஆஃப் பண்ணிக்க நாய்ஸா இருக்கு, ஸ்லாட்டு கொடுங்க. இப்ப பிரச்சனையா இருக்கு இதுல. இது வேற இங்க பாருப்பா, நல்லா கேட்டுக்க. காவல்துறை உனக்கு நீ 15 நிமிஷம் தான் இங்க காவல்துறை நீங்க பர்மிஷன் கேட்டீங்க. உங்களுக்கு கொடுத்தக்கூடிய அவகாசம் வந்து சொன்னாங்கப்பா. இவ்வளவுதான், இவ்வளவு 20 மினிட்ஸ் தான் பேசணும்னு அவங்க தான் சொன்னாங்க. தம்பி நீங்க எவ்வளவு கேட்டீங்க, எவ்வளவு நேரம் பர்மிஷன் கேட்டீங்கன்னு இங்க டாக்குமெண்டே இருக்கு. கோர்ட்லயே சப்மிட் பண்ணிருக்கீங்க தம்பி. அப்படி கிடையாது இங்க. அப்ப கரண்ட் கட் பண்ணது யாரு தம்பி எனக்கு சொல்ல? இங்க பாரு, நான் யார் மேலயும் ப்ளேம் பண்ணல. இல்ல உங்க அண்ணன் இப்ப மேடையில கரண்ட் கட் பண்ணாங்கன்னு சொன்னாப்ல ராக்கு. ஆமா. இப்போ நான் சொன்னா யாரு மனு கொடுத்தது? கரண்ட கட் பண்ண சொல்லி யாரு மனு கொடுத்தது? எப்போ? இப்போ என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன டென்ஷன் ஏத்தாத. தயவு செஞ்சு நான் டென்ஷன் ஆனா இல்ல நான் டென்ஷன் ஆனா சத்தியமா ஸ்பேஸ் நல்லா இருக்காது. சொல்றது கேளு. உங்க அண்ணன் பேசல உடனே நான் டாக்ஸிக்கா நான் வேர்ட் யூஸ் பண்ணல. ஓகே, நான் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறேன், அந்த அளவுக்கு எல்லாம் சீனு கிடையாது. நான் என்ன சொல்றேன் கேளுப்பா. மேடையில அங்க பஸ் மேல உங்க அண்ணன் கரண்ட் கட் பண்றாங்கன்னு சொன்னாப்லயே இல்லையா கொஞ்ச நேரம் முன்னாடி? மோதி வரும்போது கட் பண்ணீங்களாப்பா கரண்ட் போனா? பண்ணாங்களே தம்பி டேய் சபா, நானே கஷ்டப்பட்டு இப்பதான்டா அவனை வழி கொண்டு வரேன். ஏன்டா நீ வேற நடுவில் உள்ள வந்து கவுண்டர் வேற? இங்க பாரு, இங்க சிம்பிளா கேக்குறேன், நல்லா புரிஞ்சுக்க. கரண்ட் கட் பண்ண சொல்லி நேத்து மனு கொடுத்தது யாரு? இதுக்கு முன்னாடி திருச்சியில மனு கொடுத்தது யாரு? நான் என்ன சொன்னேன்? அது போல் மேல ஏறும்போது தான் சொன்னாங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, உங்க அண்ணன் அந்த இடத்துல பஸ் உள்ள வரும்போதே கரண்ட் கட் பண்ணுங்க, அது பாதுகாப்பு இல்ல, கூட்டத்துல வந்து பாதுகாப்பு இல்ல, உயர் மின் அழுத்தத்தை மேல இருக்கக்கூடிய கரண்ட்டை கட் பண்ண சொல்லி காவல்துறையிடம் மனு கொடுத்தது டிவிக்கு. ஆனா உன் அண்ணன் என்ன சொல்றாங்க? பஸ் மேல ஏறி நின்னு நான் பேசும்போது தான் கரண்ட் கட் பண்றாங்க, ஸ்பீக்கர்லாம் கட் பண்றாங்க. ஸ்பீக்கர் எங்க இருக்கு? இல்ல ஒரு நிமிஷம், நான் கேட்ட கேள்வி கரெக்டா ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லு. சும்மா வளவள கீழ இழுத்துட்டு இருக்கான். இல்ல ராம வெளியே போடுவேன். இப்போ மியூட் போடல, அவன் கூட இருக்கிற இன்னொருத்தவன் கத்திட்டு இருக்கான். பயப்படாத, நான் மியூட் எல்லாம் போட மாட்டேன். அதனாலதான் நான் மியூட் கூட போடாம பேசுறேன். ஒரு நிமிஷம் கேளு, குறுக்க யாரும் வராதீங்க. வரேன். நான் என்ன கேக்குறேன், ஸ்பீக்கர் பஸ்ல இருக்கா இல்லையா? ஆமா. அதை எவன் கட் பண்ண முடியும்? சரி இப்போ சரி ஓகே. இப்போ நான் ஒரு क्वेश्चन. அப்ப மேடையில அப்ப பஸ் மேல நின்னு பேசுன விஜய் பேசுன பொய் தானே?
சரி, இப்ப அதுக்காக கட்சி கழிச்சு ஊர விட்டு ஓடிடலாம் சொல்றீங்களா? இப்ப நீங்க கலைக்க வேணாம், அது உலகத்துல மக்களே மிகப்பெரிய கலைச்சு விட்டு வழி அனுப்பி விடுவாங்க, இல்ல கவலைப்படாத. நான் மிகப்பெரிய தப்பு கேட்கறது பண்ணிட்டாரு. ஐயோ மிகப்பெரிய தப்பு. நம்ம கட்சியெல்லாம் கழிச்சு தம்பி ஓட சொல்லுங்கன்னு சொல்லி ஓட சொல்லிடாம தம்பி எவனுங்க மாத்தி தம்பி வந்து பேசுனது இல்லையா? என்ன நீங்க சும்மா ஓடுறது புதுசு கிடையாது. பேசுறது இந்த நேரத்துல பொய்ன்னு கவுண்டருக்கு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா வந்தீங்க பிச்சு போதும் போடுவேன். ஃபர்ஸ்ட். நீங்க ஓடுறது புதுசு கிடையாது. ஹலோ நீங்க விழுப்புரத்துலயும் நாங்க பாத்துட்டோம், நாங்க கொடநாட்டிலயும் பாத்துட்டோம். இப்ப நான் என்ன கேக்குறேன், ரெண்டாவது கேள்வி, ப்ரோ யார் போல சொந்தமா ஓடுறாரு எந்த மாதிரியா? சம்பாதிச்சு மேல உயர்ந்து வந்தவரா விஜய்? மனசாட்சியோட தொட்டு சொல்லு ஆமா, இதுல டவுட்டே இல்ல. இதுல என்ன தம்பி. மனசை தொட்டு தம்பி சொல்ல வேண்டியது? விஜயோட 12 படம் யார் எடுத்தா, யார் ப்ரொடியூஸ் பண்ணா? ஏங்க அது அவங்க அப்பா டாடி எடுக்கிறான், அவங்க அப்பா டாடி எடுக்கிறான். இதுல டாடி என்னங்க இப்போ டாடி இருக்கு? அவங்க அப்பா அவன் பையனுக்கு தான் எடுப்பான், சொந்தமா வராம. அது என்ன அந்த இன்னொருத்தர் எடுத்து அப்ப விட்டானா? அது அந்த அப்ப சொந்தமா எங்க எங்க வந்துதான். போனாரு? தம்பி ஏங்க ராக்கு அந்த ஓடக்கூடாது. அப்ப இங்க இப்ப எங்க போனாரு? அந்த அப்ப இங்க இப்ப எங்க போனாரு அந்த அப்ப? ஏங்க அப்பா மகனுக்குள்ள 1000 இருக்குங்க. மூணாவது ஆளு உங்களுக்கு என்னங்க பேச்சு? ஏங்க அதுதாங்க சொல்றேன். ஏங்க நீங்க அப்பா தானே சம்பாதிச்சு கொடுத்தாரு உங்களுக்கு 10 மசக்குட்டி கோடி. முதல்ல அந்த அக்செப்ட் அப்ப பண்ணுங்க இப்ப எங்க மசக்குட்டி. போனாரு? ஸ்மைல் அப்புறம் போட்டுக்கலாம். ஏங்க அதான் சொல்லிட்டேன், அவங்க அப்பா கபிலன் அவன் ப்ரோ பையனுக்கு பண்றாரு. எனக்கு வர இப்போ அவங்க மாட்டேங்குது. ஈரா ஒரு நிமிஷம் இருடா. சும்மா எனக்கு கோவஸ்ட் அக்செப்ட் பண்ணா வெளியே தூக்கி விடுது. நீங்க நான் அப்பதே ஒரு தடவை அக்செப்ட் பண்ணா நான் வெளியே தூக்கி விட்டுச்சு. கொடுங்க பாப்போம், திருப்பி கொடுங்க. மைக்கு ஸ்லாட் இல்லாம கடுப்புல கடுக்கணும். ஜிப்சி எங்க போனாருங்க? அவர்தான் இங்க காணுமே. அவரு ஏதோ முக்கியமா வேலை இல்ல இருக்கு, அதனால கபிலன், அந்த முடியாது திருச்சி மாநாடு முடிஞ்சு ஒரு 3 நாள் இருக்குமா? நாகப்பட்டினத்துல இருக்காரு அவரு. அந்த திருச்சி 3 நாளா வரவன்ட்டுலாம் கேட்டுட்டு இருக்கான். ஒருத்தன் கூட அண்ணன் என்ன பேசினான்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. மாநாடுலாம் இல்லைங்க பெரிய கடைசியும் அரப்பன். பெரிய நான் கிளம்புற இந்த கரண்ட் கட் ஆச்சு, பஸ் ஒயர் கட் ஆச்சு, இதுக்காக ஆமாங்க நான் மாத்தி சொல்லிட்டாரு எங்க தலைவர், நாங்க மக்கள் எல்லாம் கட்சி ஐயோ கொஞ்சம் கவுத்து ஆமாயா, விட்டு அப்படிதான் போயிடலாங்கிறீங்களா? கட் பண்ணுவோம். என்னையா பண்ணுவீங்க? போங்க. ராம்குமாரி ஒரே ஒரு கேள்வி இல்ல தானே என்ன கேக்குறேன், இது? அண்ணன் என்ன இப்போ நான் பேசினார்? நீங்க மத்த கட்சி வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் பொதுவா சொல்லிடுறேன், வேற எந்த புறம்போக்கு காமனா நீ இப்படி என்ன கேள்வி மாத்தி கேட்டாலும் நான் பேச பதில் தெரியலையா? சொல்றேன்டா. அண்ணன் என்ன பேசினாரு பொறுமையா ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறா. ஒரு கரண்ட் போயிடுச்சு, மைக் கட்டானதுக்கு இப்படி பிடிச்சி கதறிட்டு இருக்கீங்க சும்மா. ஐயோ அப்படி நாங்க சொல்லிட்டாரு. கதறலையா, நீங்க தான் மைக்கு போட்டு அத கதறிட்டு நீங்க தாங்க ஏங்க, சொன்னீங்க. அது போய் பிரச்சாரம் அத பண்ண நீங்க தாங்க தெரியும். யோ சொன்னீங்க. இப்ப கேரவான்குள்ள இருந்து வர ஸ்பீக்கரோட நாங்க ஒயருக்கு அப்ப வந்து கேரவனோட பேட்டரியில தான் கனெக்ட் ஆயிருக்கு. அதுல எப்படியா நாங்க போய் உள்ள கட் பண்ண சரிப்பா, முடியும்? ஏங்க நாங்க தான் கட் பண்ணோம் அரசியல் அறிவு கரண்ட், தான், நாங்க இல்லைன்னா தான் வந்து கட் அடிப்படை பண்ணோம். அறிவு கூட கிடையாதா உங்க ராம்குமார்? அண்ணனுக்கு ஏங்க அது கூட உங்களுக்கு தெரியல. இப்ப அடிப்படை இருந்தா முதல்ல பேச விடுங்க. சரி கரண்ட் நாங்க இருக்கா? தான்ப்பா கட் பண்ணோம். அண்ணன் என்ன பஸ் பேசினாரு மட்டும் கரண்ட் பேசு நாங்க நீ, தான் கட் அது மட்டும் பண்ணோம். போதும். இல்ல பஸ்ல ஒரே இருக்கிற நிமிஷம் மைக் அரப்பன் ஒயரை நாங்க அரப்பன் தான் கட் பண்ணோம். அரப்பன் இப்போ அதை இருங்க. கட் பண்ணதுக்காக எங்களை போக சொல்றீங்களா? ஒரு நிமிஷம். ஆமா ஆமா ஆமா. இவங்க மாத்தி பேசிட்டாங்க, ஒரு அப்படிலாம் போக நிமிஷம் முடியாது. நீங்க டேய் 100 பேர் அப்படியே கேள்றா. தலையை துண்டை போட்டு போங்க எங்கேயாவது. கேள்றா ஒரு நிமிஷம். நேத்து கரண்ட் கட் பண்ண சொல்லி அறிக்கை கொடுத்தது யாரு? இந்த மாதிரி இந்த யாருக்கு தலையிலேயே யாருக்கு? தூக்கி அடிச்சு நாங்க தான் போதுமா? இப்ப என்னதுக்கு? ஓகே. கேரவன்ல மைக் இது ஸ்பீக்கர் எங்க இருக்கு? டிக்கிக்குள்ள இருக்கு. அப்ப அதை யாரு கட் பண்ண முடியும்? புசியானது ஏன்னா தானே. இப்ப நான் இப்போ காமன் மேடம் நாங்க தான்டா பண்ணோம், எல்லாம் நாங்க தான் பண்ணோம். கரண்ட் கட் பண்றது அப்புறம் நாங்க தான், வண்டி கட் பண்ணது நாங்க தான். நீங்க தான் இப்போ கேட்டீங்க. இப்போ அவரு எக்ஸாக்டா அதெல்லாம் ஏதோ சொல்லிட்டாரு. இப்ப நாங்க மாத்தி சொல்லிட்டோம்ப்பா. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? கட்சி கழிச்சு விட்டு அப்ப போலாங்கிறீங்களா? போய் சொல்லிட்டு இருக்காரு தானே அவரு. இவர் போய் சொல்லிட்டாரு. மத்த எல்லாரும் அப்படியே அரிச்சந்திர மயிருங்க. மத்தவங்க சொல்றது நான் பொதுவாக என்ன நீங்க இங்க பாரு, காமனா ஏன் இருக்கிற டென்ஷன் எல்லாருமே ஆகுற? சொல்றேன். அண்ணன் வந்து என்ன பேசினாரு உன்கிட்ட கேட்டா நீ ஏன் மாற்றம்னு டென்ஷன் ஆகுற? வராது. அவரே போய் பிரச்சாரம் பண்ணா அப்புறம் நாங்க எப்படி அதை நம்புவாங்க மக்கள்? போய் பிரச்சனை இப்ப அங்க சரி. மைக் செட் இல்ல போடுறவன் அந்த ஒயிட் ஊர்ல ஒயிட் இருப்பான் பியர் அவன் நாகப்பட்டினத்துல. அப்படியே அவன் என்ன எல்லாரும் நினைச்சிருப்பான்? அவன் தான் அண்ணனை பத்தி கேட்கல. அப்படியே சரி இரு அரிச்சந்திரங்க சொன்னதை ராம் செஞ்சு ராம் ராம் கிழிக்கிறானுங்க. இன்னொன்னு அரிச்சந்திரங்க. இன்னொன்னு இன்னொன்னு கேட்டீங்கல்ல, அமித்ஷா மோடி வந்தா கரண்ட் கட் பண்ணிருக்காங்க. இப்ப சரி, விஜய் மூஞ்ச எங்க வச்சு பாரு. எப்பா லிசனர்ல சாரி மைக் கேக்குறேன், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் அதை பாத்துட்டு இருக்கிறேன், சரி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இப்ப வந்திருக்கா பாருங்க மசக்குட்டி. விஜய் மூஞ்ச அவரு எங்க மூஞ்சி வச்சு பாரு. எப்படியோ வச்சு போறாரு. சரி ஓகே. சரி இதெல்லாம் எதுக்குமே இதெல்லாம் பதில் ஒரு இல்லையா? அடிப்படை. இன்னும் வரல கபிலம் இப்போ ப்ரோ, இன்னும் வரல இப்போ இன்னும் வரல. இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் ஒரு இவரு கட்சி நடத்த தகுதி இல்லாதவர், இவர் இதுல ஆமா இருந்து நீக்கப்படுகிறார்னு சொல்றது ஆமா. தகுதி. இன்னொன்னு அது வந்து சொல்றாரு. உங்க அது அண்ணனுக்கு அது கட்சி உனக்கு இல்லையா? ஒன்ன உங்க மாதிரி உங்க ஆளுகளுக்கு அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏக்கம் நடக்கிறதுக்கே வக்கு இல்லாதவர் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். மாத்தி கட்சியெல்லாம் மாத்தி நடத்துறதெல்லாம் அடுத்து பேசுறான். பெரிய இல்ல கீதை அரப்பன் வரும். இன்னொன்னு சொன்னாரு. நேத்து இருந்து வீடியோ இருக்கு. அஜித்தை பிடிச்சி செருப்பால அடிச்சு கேட்டிருந்தா நேத்து பிடிச்சி ஒரு பெரிய பேசியிருக்கேன். அப்ப அது மாத்தி பேசலையா? அப்ப அவர் தூக்கிடலாமா கட்சி விட்டு? அரப்பன் இன்னொன்னு ஏன்டா சொன்னாரு. வளர்ற? இருடாடி உனக்கு தான் பயப்படுறான் அவன். கேளுங்க அரப்பன் இன்னொன்னு சொன்னாரு. சாட்டர்டே ஏன் வரேன்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாது, லீவ் போடக்கூடாது, ஸ்கூல் லீவ் விடக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிருக்கான் அவன். டேய் பாபு ரொம்ப நேரம் அமைதியா இருக்கீங்க. பாம்குமார் பேசினதுதான் இவன் ஒரு நிமிஷம் பேசியிருக்கான். நானு ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சுட்டு எந்த அளவுக்கு ஒரு நிமிஷம், கேவலமான ஒரே மைண்ட் ஒரு இப்படிதான் யோசிப்பேன்.
சரி ஒரு நிமிஷம் ஹரப்பன் சபா ஒரு நிமிஷம் பாபு பேசிங்க, ரொம்ப நேரம் ஒரு மைக்ல பெண்டிங் ஓகே இருக்கு. ஓகே. அதாவது நான் பாயிண்ட் முடிச்சிட்டேன்னா கீழே போயிடும், வேற யாராவது மைக் கொடுங்க. ஓகே. என்னன்னா வந்துட்டு அந்த ஆள் பேசுனதை நான் கேட்கல, இனிமே கேட்க போறது இல்லை. அந்த ஆள் அறிக்கையை நிப்பாட்டினதோட இதுக்கப்புறம் ஸ்பீச் நிப்பாட்டியாச்சு. அது தண்டத்துக்கு அதை பார்த்து அதுக்கு கமெண்ட் பண்ற அளவுக்கு அது ஒர்த் இல்லாம போயிருச்சு. சரிங்களா, நம்ம எப்பயும் திட்டுற போதே திட்டலாம், அதுக்காக ஒர்த்தான ஆள் இருந்தாலும். என்ன பாயிண்ட்னா, எனக்கு இந்த ஆள் இவர் வந்து சொன்ன பாயிண்ட் தான் என்னன்னா, இந்த என்னது வாரிசு இது பத்தி பேசினார்ல, அந்த இதுதான். ஏன்னா எல்லா கட்சியிலையும் பேசாம ஒரு கட்சியை பத்தி நீ பேசுற அப்படின்னும் போதும், நீயே வாரிசாதான் வந்து உன்னுடைய கரியர்லயே வந்தான்ற போதும், இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு நம்மளுக்கு பதில் சொல்றது எங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு, ஆண்மை இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா அப்படின்னு இவரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னார்ல, அந்த ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து இன்னொரு பாயிண்ட் கேட்டா, என்னது நாங்க எல்லாம் மேனிஃபெஸ்டோ தான் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு ஊர் மேல இப்ப போறாரு அப்படின்ற கொஸ்டினும் இருக்கு. இது 2 பாயிண்ட் தான் நீங்க பேசுங்க, நான் கேட்க போறேன். தேங்க்யூ. சபா நீ இருக்கியா? என்னைய சபா கேக்குதா? சபா கேக்குதா? ஒரு இப்ப சொல்றேன், ஒரு 2 நாள் ஃபுல்லாவே பேசினாலும் அதுலயும் குத்தம் கண்டுபிடிக்க ஆள் தான் ப்ரோ நீங்க எல்லாரும். 2 நாள் ஃபுல்லா பேசினாவே ஆர்டர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சபா கேக்குதா இல்லையா? கேக்குதுங்க. இருங்க சபான்னு சொல்லிட்டு இருக்கேன். கேக்குதா? மைக் கிளியர் பண்ணுங்க முதல்ல, பக்க கிளியர் பண்ணுங்க முதல்ல. 400 பேர் கீழே லிசன்ல இருக்காங்க. நான் கோவஸ் கொடுத்தா வர மாட்டீங்கன்னா என் சைடுல பிரச்சனை இல்லை, நான் 2வது போன்ல கனெக்ட் பண்ணிட்டேன். மைக் கிளியர் பண்ணுங்க. சபா கேக்குதா இல்லையா? கேக்குதா இல்லையான்னு கேட்டா மைக் ஆன் பண்ணி போய் யாரும் இல்ல கபிலன் ப்ரோ, அவ்வளவுதான். பாயிண்ட்ஸ் இல்ல. நடுவுல மட்டும் இப்ப மைக் ஆன் பண்ணு சபா, அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி நான் வச்சுக்கிறேன். உனக்கு நீ மைக் மட்டும் ஆன் பண்ணிடு, அடுத்தது அப்புறம் இருக்கு உனக்கு. சபா குத்தின்னு போட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லாம பேசாதீங்க ஆளுங்க. பாயிண்ட்ஸ் இருக்கு, பேசுவோமா? நீங்க கேக்குறதெல்லாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் கேக்குறீங்க. ஏன் கரண்ட் கட் ஆச்சு, ஏன் ஒயர் கட் ஆச்சு, ஏதாவது என்னங்க கொஸ்டின் இதெல்லாம்? நான் சிம்பிளா இல்ல நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் கேளுங்க. சரி பேசுங்க, யார் பேசுங்க. கபிலன் ப்ரோ, நான் பண்ணி பேசுறேன். நான் பேசிக்கலாமா அவர்கிட்ட? யாருகிட்ட பேச போறீங்க? ராம் ப்ரோ கிட்ட தான். யாரு டிவில யாரா இருந்தாலும் ஓகே. ஓகே ஓகே சொல்லுங்க ப்ரோ. இவங்க எல்லாரும் மாதிரியும் நான் வந்து கட்சி என்ன கொள்கை அதெல்லாம் கேட்க மாட்டேன் ப்ரோ. பெண்கள் பாதுகாப்புக்காக அவங்க கட்சியில என்ன ப்ரோ பண்ணிருக்காங்க, அதாவது அதை பத்தி தான் பேசியிருக்காரு அவங்க. பெண்கள் நீங்க வந்து ஆட்சிக்கு வரீங்க, பெண்களுக்கு என்ன முதல்ல ஒரு அறிக்கை விட்டதுல பெண்கள் நலத்திட்டங்கள் அத சம்பந்தமா தான் மொத்தம் 4-5 பாயிண்ட் விட்டாங்க. அதுல 3வது பெண்கள் பாதுகாப்பு மற்றும் வேலை வாய்ப்புக்காக தான் முதல் எது சொன்னது அவங்க தான். போதுமா? அப்படிங்களா? அப்படியே வர்ற பெண்கள் எது சொன்னாலுமே அவங்க அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் அந்த அறிக்கையில இருக்கா? எங்க நீங்க எடுத்து காட்டுங்க பாப்போம், அந்த வீடியோ எடுத்து போடுங்க, மேல போடுங்க. அபியூஸ் பண்ணாங்களா, என்ன அபியூஸ் பண்ணது யாருன்னு சொல்லட்டுமா? அபியூஸ் பண்ணது யாருன்னு சொல்லட்டுமா? இதோ இப்ப ஆப்போசிட்டா ஹேட்டர்ஸா பேசுறாங்க, அவங்கதான் அங்க வந்து பேசி இங்க பாருங்க விஜய் தொடர்ந்து எப்படி பேசிட்டான்னு சொல்ற ஆளுங்க. ப்ரோ அவங்க எல்லாருமே உங்க பார்ட்டியை சேர்ந்தவங்க தான். நேற்று விஜயகுமார் நீங்க ஒருத்தர் பேசினாங்கல்ல, நாங்க ஸ்பேஸ்ல பேசின அதே இடத்துல அவர் என்ன அபியூஸ் பண்ணாரு. அதுக்கு இங்க இருக்கிற சபாவே அதுக்கு நான் தான் சொல்றேன்ல, சில எல்லாருமே இந்த மாதிரி பேசுறீங்கல்ல, உங்க சைடு ஃபுல்லா எல்லாரும் அப்படி பேசாதீங்க. எங்க சைடுனா நான் எந்த சைடு இல்ல, பொதுவா இல்ல எல்லா நீங்க எப்படி தெரியுமா பேசுறீங்க? ஒரே ஒரு நிமிஷம் ராம் ப்ரோ, நீங்க எப்படி தெரியுமா ஆரம்பத்துல இருந்து பேசுறீங்க? வெயிட், நீங்க எப்படி தெரியுமா பேசுறீங்க? உங்க சைடுக்கு நாங்க சொன்னோம்னா நீங்க ஏன் எல்லா டிவிக்கும் சொல்றீங்கன்றீங்க. அதே சமயம் உங்களுக்கு எதிர்ப்பா நாங்க யாராவது பேசணும்னா நீங்க எல்லாரும் அப்ப எங்களையே நீங்க டிஎம்கே ஓப்பனா சொல்லுங்க. பொதுமக்களா இருக்கக்கூடாதா? எங்க சைடு நான் தான் சொல்றேன், எங்க சைடுல சில பைத்தியக்காரங்க இருக்கதான் செய்யறானு. ஆனா உங்க சைடுல எல்லாரும் ஜீனியஸா நான் கேக்குறேன். ஆனா நீங்க அதெல்லாம் நான் கேக்குறேன். நான் கேக்குறது பொது ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. நான் ராம்ன்ற தனிப்பட்ட மனுஷங்கிட்ட பேசிட்டு, நீங்க பொன்னின்ற தனிப்பட்ட ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. உங்க சைடுல ஏதாவது ஒரு ஃபால்ட்னா அது எப்படி நீங்க எங்களை எப்படி நீங்க டிஎம்கே ஸ்டாம்ப் பண்றீங்க? எதை வச்சு நீங்க பண்றீங்க? என் ப்ரொஃபைல பாத்தீங்களா? டிஎம்கேல பேசினதை கேட்டீங்களா? எப்படி நீங்க அந்த மாதிரி பேசலாம்? முதல்ல இந்த ஸ்டாம்ப் பண்றதை நிறுத்துங்க. அந்த லேடிஸ நீ வந்து 200 ரூபாய் நீ டிஎம்கே நீ அதை முதல்ல நிறுத்துங்க. நான் கேட்டது உங்களோட கட்சி கொள்கையில பெண்களுடைய இடம் அந்த மாதிரி டிவிகே பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பொண்ணா வந்து கேக்குறேன். அதுக்கு பதில் இருந்தா சொல்லுங்க. உடனே அதே மாதிரி ப்ரோ, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் கேள்வி கேட்கல. உங்களை யாராவது கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருப்பி எங்களை ஒரு கேள்வி கேட்காதீங்க. நீ டிஎம்கேவா, நீங்க என்டிகேவா, அதை எங்களை கேட்காதீங்க. நாங்க தெரியாம, அதாவது பொதுமக்களா இருக்கோம் இல்லையா, நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களெல்லாம் கேள்வி கேட்கறது.
எங்களுக்கு இது தெரியல, அதனால இந்த உங்களுக்கு மாதிரி கேள்வி தெரிஞ்சுக்கிட்டு கேட்டா கேள்வி பரவாயில்ல. கேட்கணும். பொண்ணுங்களுக்காக என்ன சொன்னா கேட்டேன். அவங்க ஒயர் கட்டாச்சு, மைக் கட்டாச்சு, அங்க அவர் பிறந்தாரு, இங்க ஒரு பிறந்தாரு. இதுல சரி, இதெல்லாம் அததான் என்ன நான் சொல்லிட்டேனே ப்ரோ. நான் அந்த மாதிரி ஒரே பேச வரல. நிமிஷம் பொன்னி, நான் ரொம்ப எவ்வளவு நாளா நேரமா உங்க கேட்டுட்டு அண்ணன் இருந்தேன். திருச்சியில என்ன பேசினாருன்னு கேட்டேன், அதுக்கு பதிலே சொல்லியா நீ? இல்ல நீ 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 பேசுறது எனக்கு கேட்கல. சரி இப்ப அடுத்த சொல்லு, உங்க நீங்க அண்ணன் திருச்சியில என்ன சொல்லுங்க. பேசினாரு சொல்லு. இது இப்ப கேக்குது இல்ல? இதுக்கு முன்னாடி பேசுனது உனக்கு கேட்கல, இப்ப பேசுனது மட்டும் தான் கேக்குதா? நான் கொஞ்ச நேரம் முன்னாடி நடுவில் ஒரு சும்மா கேள்வி இவர் கேட்டேன், அதுவும் ஏதோ கேட்கலையா? இல்ல கபிலன் ரொம்ப திருச்சியில நேரமா என்ன வந்து பேசினாரு? என்கிட்ட தெளிவா கேளுங்க ப்ரோ. என்கிட்ட வந்து ஒயர் கட்டாச்சது கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்க, கொள்கையை பேசுங்க அப்படிங்கிறாரு. உங்க அண்ணன் என்ன கொள்கை பேசினாரு இல்ல திருச்சியில நான் அதையும் சொல்லுங்க. சொல்லிட்டேன். எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கேவலமா இந்த என்ன இதுன்னு மக்கள்கிட்ட எல்லாம் அப்படிலாம் அட கேட்காதீங்கன்னு உங்க நான் அண்ணன் சொல்லிட்டேன். என்ன பேசினாரியா ராம்குமார்? ஐயோ, ஒயர் நீதான் இங்க பாரு, பாத்துருப்பில்லையா, நீ ஸ்பீக்கர் பார்க்காம வேற கட்டினாரு, என்ன ஒயர் பாத்துருக்க? கட்டானதெல்லாம் பேசாத அப்படிங்கிற. சரி உங்க அண்ணன் என்ன பேசினாரு சொல்லு திருச்சியில. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரே ஐயா ஒரு இது நிமிஷம் மட்டும் கேட்டுக்கிறேன். அவர் எனக்கு பதில் தானே சொல்லிட்டு ப்ரோ. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்பதான் நீங்க ஒருத்தர் டிவிகேல சொல்லுங்க. இருந்து வந்து பெண்களை அபியூஸ் பண்ணாம ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. இருங்க, நான் மொத்த ஆன்சரையும் வாங்கிக்கிறேன், அப்புறம் நீங்க எதுவா இருந்தாலும் கேளுங்க. அந்த கபிலன் ப்ரோ எனக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மாதிரி அவங்க அண்ணன் அடிக்க மாதிரி எனக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுங்க. நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், நான் அப்புறம் லிசனருக்கு போயிடுறேன். நீங்க கேளுங்க, நான் லிசனருக்கு நான் போயிடுறேன். சொல்றேன். அதுதான் ப்ரோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரே சரி. நிமிஷம் மேடம், அதே அதுக்கு மாதிரி முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. டேய் ரெட் டிராகன் கேக்குதாடா? அண்ணா என்னண்ணே மாநாடு தான் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சா? 10,000 பேர் டேய் கொண்டாங்க. இவன் வேற ஒருத்தன் இருடா, போஸ்ட் வாங்கிடா. போஸ்டா? ஓகே பேசுங்க மேடம். ப்ரோ சொல்லுங்க. இப்போ அதே மாதிரி எனக்கு என்ன உங்க அண்ணா சைட்ல வந்து ஒரு மன வருத்தம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க உங்களை எல்லாரும் டிவிகே வாரியர்ஸ் சொல்லிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லிட்டு சொன்னது அவர்தான். அப்போ உங்க அண்ணன் வந்து சோசியல் மீடியால இருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காரு. சோசியல் மீடியால அபியூஸ் பண்றதுக்காகவே நிறைய ஐடிஸ் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நிறைய பைத்தியக்காரங்க. நீங்க வந்து ஒரு பொதுமக்கள், நான் உங்களுக்கு டிவிகேன்னு கூட பிராண்ட் பண்ண நான் இல்ல பொதுமக்கள் தானே, பொதுமக்கள் தாங்க. ஆமா பொதுமக்கள் தானே நீங்க. இப்ப நீங்க ஐடி கார்டு கூட கிடையாது, நிறைய சத்தியமா ஐடி கார்டு கூட கிடையாது. சொல்லுங்க ப்ரோ. அது இருங்க ப்ரோ, அது என் கேள்வி கிடையாது. நான் வந்து உங்களை ஃபர்ஸ்டே வந்து நான் உங்களை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க டிவிகே சார்பா பேசாதீங்க. சாதாரணமா நான் எனக்கு என்ன தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி பேசுவீங்க, ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்தா எப்படி பேசுவீங்க, அப்படி பாவிச்சு நீங்க பேசுங்க. அதனாலதான் நான் உங்களை அந்த பிராண்ட் கூட பண்ணல. இப்ப நீங்க பாக்குறீங்க, சுத்தி நீங்க பாக்குறீங்க, வைஷ்ணவில இருந்து நேற்று நடந்த அந்த நாஞ்சில் சிஸ்டருக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் நீங்களும் பாக்குறீங்க. அத பத்தி நீங்க உங்க சைட்ல எத்தனை பேர் இருக்கீங்க சோசியல் மீடியால? ராம்குமார்ல இருந்து அப்புறம் யாரு ராஜ்மோகன்ல இருந்து இவ்வளவு பேரும் சோசியல் மீடியால ஆக்டிவா தான் இருக்கீங்க. நாங்க டெய்லி போஸ்ட் பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி அபியூசஸான போஸ்டிங் எல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? இந்த மாதிரி லேடிஸ், இப்ப எங்களை மாதிரி லேடிஸ்ல வந்து நீங்க என்னன்னு வாக்கு சேகரிப்பீங்க? பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி எப்படி கேட்பீங்க ஓட்டெல்லாம்? விழுப்புரம் வந்து பேசுறீங்க, சென்னை வந்து பேசுறீங்க, மதுரைக்கு போய் பேசுறீங்க, நாகப்பட்டினத்துல பேசுறீங்க, என்னன்னு பேசுவீங்க எங்கள்கிட்ட எல்லாம்? ஏங்க அந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்துச்சு, அதெல்லாம் பெருசா பார்க்கப்பட்டுச்சு, அது ஓகே. ஆனா அதுக்கான சொல்யூஷன் அங்க இருக்கிற எல்லா வீடியோவும் ட்ரெண்ட் ஆகணும்னு இது இல்லைங்க. இப்ப அவங்க சொல்யூஷன் பண்றதும் வீடியோ எடுத்து போட்டு அது அவங்களுக்கு நியாயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். இல்ல நான் கேட்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்ப இவங்க எல்லாரும் கேட்ட மாதிரி நான் உங்களை கட்சி கொள்கை அப்படிலாம் நான் உங்களை விரும்பல. சாதாரணமா லேடிஸ்க்கு தினந்தோறும் நடக்கிறது. டிஎல்ல நேற்று உங்களுக்கு வந்து நாஞ்சில் மேம்க்கு நடந்த அந்த எதையுமே நீங்க யாருமே பார்க்கலையா? வைஷ்ணவிக்கு நடந்தது உங்க யாருக்குமே தெரியாதா? அதுக்கெல்லாம் உங்க கட்சி சார்பா யார் என்ன மாதிரி அறிக்கை விட்டுருக்கீங்க? ராஜ்மோகன் ஆகட்டும், புசி ஆனந்த் ஆகட்டும், ஆதவர்ஜனா ஆகட்டும், பல கட்சிக்காரங்களாகட்டும், என்ன கொடுத்துருக்கீங்க? இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாதுன்றதை ஏன் நீங்க இது வரைக்கும் யாருமே ஒரு வார்ன் பண்ணல? இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா லேடிஸ் கிட்ட போய் நம்ம எப்படி கேட்போம்? இன்னொன்னு ஒரு உங்க சைட்ல இருந்து ஒண்ணு பண்றாங்க, என்ன அப்படின்னா லேடிஸை வச்சு திருப்பி அந்த லேடிஸ்ங்களுக்கு அபியூஸ் பண்றது. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இதுக்கு நீங்க உங்க சைட்ல என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல இதான் சொல்றேன்ல, இதெல்லாம் ரொம்ப ஒரு 0% நடக்கிறது. இதுக்காக இது என்னங்க இதை ஒரு பெருசா பேசி இதுக்காக பொண்ணுங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க இதெல்லாம் சொல்றதெல்லாம் இதெல்லாம் இததான் நாங்க சொல்றோம். இப்போ தற்கூரின்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு கோவம் வந்துச்சு. இது என்ன 0 பாயிண்ட்? எங்களுக்கு நடந்தா 0 பாயிண்ட் ஆயிடுது. ஒரு பொதுமக்கள் எங்களுக்கு அபியூஸ் நடக்கிறது 0 பாயிண்டா? சரி, இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். இருங்க இப்ப இப்படி எடுத்துக்கலாம். இப்ப அபியூஸ் பண்ணப்பட்ட பொண்ணுங்கள்ல நாஞ்சிலோ வைஷ்ணவியோ பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தவங்க ஒரு குடும்ப பெண்களாக, அதாவது எப்படி சொல்றது, சராசரி பொண்ணுங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, மார்பிங் எல்லாம் பண்றீங்க, அவங்கள யாராவது லெட்டர் எழுதி வச்சு செத்து போயிட்டா அதுவும் 0 பாயிண்ட்ல தான் வருமா? நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்றீங்கல்ல, நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து மார்பிங் பண்றீங்க, இவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பலம் இருக்கு, நல்லா எதிர்த்து போராடுற தைரியம் இருக்கு, இவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய அரசியல் பலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு வைஷ்ணவி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நாஞ்சில் மேம் தகுந்த பதிலடி கொடுக்குறாங்க. இப்ப நீங்க எனக்கு நடக்குதுல்ல, இப்ப நான் ஒரு பொதுமக்களை எனக்கு நடக்குது இல்ல, நான் மனம் வருத்தப்பட்டு நான் செத்துட்டேன், என்ன பண்ணுவீங்க? அது 0 பாயிண்ட்னு சொல்லுவீங்களா நீங்க? அது எப்படி நீங்க 0ன்னு சொல்றீங்க? எங்கேயாச்சும் ஒரு வாட்டி நடக்குதுன்றீங்க. எந்த கட்சியில அந்த மாதிரி நடக்குது? பொண்ணுங்களை அபியூஸ் பண்ற கட்சி எது இருக்குது? எனக்கு ஒரு ட்வீட் எடுத்து வந்து காட்டுங்க.
விஜய்னு கிடையாதுங்க. விஜய விட்டுருங்க, விஜய விட்டுடுங்க. நீங்க விஜய பத்தி பேசுறவங்களை விட்டுடுங்க. திரிஷாவை பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? சாதாரணமா திரிஷான்ற ஒரு நடிகை, அவங்கள பத்தி பேசினா கோவப்படுறீங்க. இப்ப நீங்க இப்ப எல்லாரோடைய இப்ப வாரிசு அரசியல்னு பேசுறீங்க, டிஎம்கேவோட ஃபேமிலி பத்தி பேசுறீங்க, எல்லாரும் தானே பேசுறாங்க. சங்கீதாவை பத்தி பேசினா ஏன் கோவப்படுறீங்க? சஞ்சய் பத்தி பேசினா ஏன் கோவப்படுறீங்க? இவ்வளவு ஏங்க விஜய் பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார் இந்த சீரியல் தளபதி ஒருத்தர் சஞ்சய்னு, அவரை பத்தி பேசினா கூட கோவப்படுறீங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநலம்? அப்ப நாங்க உங்க ஆள் கட்சிக்குன்னு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கிரிட்டிசிசத்தையும் தாண்டிதான் அவர் வரணும். அப்ப அவளை தாண்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவர் அதெல்லாம் தாண்டி வரமாட்டாரா? அதெல்லாம் தாண்டி அவர் பதில் கொடுக்க மாட்டாரா? நீங்க ஏன் இந்த மாதிரி ஆளுங்கதான் இதெல்லாம் பண்றது. இப்போ திரிஷா பத்தி பேசுறதுல ஏன் கபிலன் ப்ரோவே போஸ்ட் போடுறாரு. யார் அப்போ இதை ஸ்டார்ட் பண்றது? யாரு? அப்படி போடாதீங்கன்னு சொல்றது தப்பு. ஏங்க உங்களை பொறுத்த இப்படி போடாதீங்க. கபிலனை பேசல நான் சொல்றது. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருக்கு. எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. தம்பி நீ என்ன என் பேரை சொன்னில்ல, இங்க ரஜினி ஃபேன் மட்டும் இல்ல, அஜித் ஃபேனு, சூர்யா ஃபேனு எல்லாரும் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க அவங்களுடைய விருப்பமான நடிகரோட ஃபேமிலியை தொடும்போது அப்புறம் பதிலுக்கு இங்க ஃபேன் ஃபைட்ல இப்படிதான் தொடுவாங்க. ஆனா நேத்து நீங்க பண்ணது ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரு நிமிஷம். இங்க ஏற்கனவே பக் இருக்கு. என்னால இங்க இந்த ஸ்பீக்கர்ல இருந்து நான் பேசும்போதே எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு கேட்கறது ரீச் கம்மியா இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் சத்தம் போட்டு பேச வேண்டியதா இருக்கு. விஷயம் என்னன்னா தம்பி, ஃபேன் ஃபைட்டு வேற. நீங்க அரசியல் கட்சியில கூட அரசியல் கட்சி நேத்து திமுக காரங்க ஸ்பேஸ் போட்டாங்க. அங்க போட்டு அங்க சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணே பேசினாங்க. மேல நீங்க ஏன் பேசல? ஒண்ணு. ரெண்டாவது, இது ஒண்ணு புதுசு இல்ல, நீங்க ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அதைத்தான் அவங்க ஃபுல்லா நோட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? எனக்கு பதில் தெரியும் தெரியாது இல்ல, என்னால முட்டு கொடுக்க முடியாது. ஸ்ட்ரைட்டா சொல்லு. ஏன்னா இங்க மத்தவங்களும் ஸ்பீக்கர்ல இருக்கிறாங்க. அவங்க பண்ணதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு உட்காந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிடு. நான் பதில் சொல்லிட்டேன்ல. அதான் ஏதோ ஒரு பைத்தியக்காரன் பேசினதுக்கு ஒட்டுமொத்த பொண்ணு இப்போ அவங்க எனக்கு இப்பதான் அவங்க நாங்க எப்படி பொண்ணுங்க சப்போர்ட் பண்ணுவோம் சொல்றாங்க. ஏங்க விஜய் சார் பொண்ணுங்க சப்போர்ட் தாங்க அதிகம். இவங்க சொல்றதுக்காக அதெல்லாம் ஒண்ணும் உண்மையாக போகாது. சரிங்களா? இல்லங்க, இது எப்படி எல்லாத்துக்கும் போய் மூக்க நாளைக்கு ஐய நீங்க கேள்வி எப்படி நீங்க உங்களோட ஆரம்பத்துல இருந்தே நான் உங்களை பாத்துருக்கேன். தவறு என்ன தெரியுமா? கேள்வியை உள்வாங்கிக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இருங்க ப்ரோ, நான் சொல்லிடுறேன். நீங்க உள்வாங்கிக்கிட்டு நீங்க பேசுங்க. நான் தெளிவா கேக்குறேன், இன்னும் கரெக்டா கேக்குறேன். எனக்கு தெரியாட்டி கபிலன் நீங்க கேட்ட அவர்கிட்ட கேள்வியை சொல்லிடுங்க. உங்களுடைய சோசியல் மீடியா கட்சி, அதாவது சோசியல் மீடியாவில அவருக்கு பவர் வரும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் சம்பவம் பண்ணிட்டீங்க, நீங்க எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்க ஆள் வீடியோல போட்டாரா? இல்ல நீங்க கன்ஃபார்ம் நீங்க பேசவே வேணாம். நீங்க நிறுத்துங்க. நீங்க யாரும் தெரிஞ்சிருச்சு. இந்த நீங்க ஃபுல்லா ப்ளேம் பண்ண பாக்காதீங்க. நீங்க ஒட்டுமொத்த இல்ல ப்ரோ, இதுல மாதிரி டைவர்ட் பண்ண கூடாது. இந்த மாதிரி நீங்க டைவர்ட் பண்ண கூடாது. நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. சொல்லுங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்க சொன்னாங்களே விர்ச்சுவல் வைரஸ். நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. அவர் விர்ச்சுவல் வைரஸ் சொன்னது ஓகே, என்ன வேணா பண்ணிக்கங்க. ராம்குமார், இதுதான் நான் சொல்றேனே ஆரம்பத்துல இருந்தே நீங்க சொல்றத ஜெனியூனா பேச வந்துட்டு மாறி நான் ஜெனியூனா தான் பேசுறேன். நீங்க பேசுறீங்க ஒட்டுமொத்த உங்களுக்கு பதில் தெரியலனா கேளு. உங்களுக்கு பதில் தெரியலனா இந்த மாதிரி டீவியேட் பண்ணாதீங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேர் வச்சிருக்காரு. உங்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல ஒரே நிமிஷம் பதில் தெரியலங்க. எனக்கு பதில் தெரியலங்க. நான் ஒரு இஷ்யூ கொஞ்சம் பேசுறேன். ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதுக்கு என்ன கேட்டாங்க? இல்ல உனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இப்போ அவங்க சொன்னல, இன்கேஸ் விஜயை தோக்கடிச்சா மக்கள் எல்லாம் காசு வாங்கிட்டு 200 ரூபா வாங்கிட்டு விஜயை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவியா? இல்ல எப்படி? அதுக்கு என்ன பதில் வச்சிருக்க? நான் தான் சொல்லிட்டேன், அன்னைக்கே சொன்னேன். தோக்குறதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை. என்னன்னு மட்டும் கொடுக்காதுக்கு என்னன்னு முட்டு கொடுப்பா புரியல. எதுக்கு தோத்துட்டாவா? இப்ப அவங்க சொன்னால அவங்க பிராண்ட் பண்ணல, என்னென்ன பிராண்ட் பண்ணாங்க? கேக்குதா சபா? கேக்குது. அவங்க தாங்க பிராண்ட் பண்றாங்க, அவங்க தான் ப்ளேம் பண்றாங்க. ஒட்டுமொத்த அகைன்ஸ்டாகிராம் மாதிரி பேசுறாங்க. அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்க மேல. she is victim first of all. சரி ஓகே, அதே விக்டிம். இப்ப அதே விக்டிம் நான் எடுத்துட்டு வரட்டுமா? என்ன விக்டிம் எடுத்துட்டு வர? நான் ஒன்னு எடுத்துட்டு இங்க பாருங்க, இதுக்கு உங்க பேசல இதுக்காக சப்போர்ட் பண்ணாதீங்க. அடுத்தவன் யோகே இல்ல இருந்தானே நீங்க யோகேன்னு சொல்லிட்டு தானே வரீங்க.
ஒரு நிமிஷம் இருப்பா. சாரி மியூட் போட்டேன். பக் இருக்கு ஸ்பேஸ்ல, கிளியர் பண்ணிட்டேன். அதான் இப்ப பேசுங்க. ஓகே ஓகே. இல்ல அடுத்தவன் வந்து யோகி இல்லன்னு நாங்க தான் யோகின்னு சொல்லிட்டு தானே வரீங்க. அப்ப உங்ககிட்ட எவனுமே இங்க அதுக்கு யோக்கியம் கிடையாது. எவனுமே சரி நீயும் எவனும் யோக்கியம் கிடையாது, யோக்கியம் நானும் கிடையாது. எவனுமே இங்க உங்க யோக்கியம் அண்ணனும் கிடையாது. யோக்கியம், சரியா? நீயும் யோக்கியம் தானே. உங்ககிட்ட வந்து நியாயம் கேட்கறாங்க, இல்ல இல்ல பதில் இல்ல சொல்லு. எவனுமே இங்க கிடையாதுன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன உங்க அண்ணனும் யோக்கியம், நீ அப்ப எவனுமே நீ யோக்கியம் கிடையாது. நீ யோக்கியம் யோக்கியம் கிடையாது. கிடையாது. அப்ப உனக்கு எதுக்குடா ஓட்டு போடணும்? ஏற்கனவே இருக்கிறவனுக்கு ஓகேனுக்கு ஓட்டு போட்டு போயிருவாங்களா? உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? போடாதடா, நீ போடாதடா. மத்தவங்கள்ட்ட ஏன்டா நீ வாய்க்கு அர்த்தம் பண்ணுவ? அதான்டா இங்க பாரு. இப்ப இல்லடா, இன்னொரு அயோக்கிய வந்து எப்படி வரானா, டீசெண்டா ரோட் ஷோ வரான், டீசெண்டா மாநாடு வரான், போயிடுறான். நீ அயோக்கியனாவும் இருக்க, பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற, உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? யார் போடாத. நீ நீதான் பேசுனதே கேட்க மாட்டேன், நீ எதுக்கு போடணும்? சொல்லுங்க மிஸ்டர். யாரா அவன் நடுவுல டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்குது? யாரா அவன்? இல்லை, அவர் வந்து தூத்துக்குடி கலெக்டர் வந்தோடனே எல்லாரையும் அப்படிதான் டே வாடா போடான்னு தான் பேசுவார். சொல்லுங்க பிளாக் பிங்க். ஒரு நிமிஷம் இருங்க இருப்பா. பிளாக் பிங்க் நீ தானே? கேக்குதாடா? ஜிப்சி சரிடா பிளாக் பிங்க் பேசு. உங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் என்ன பேசினாரு பேசிட்டு. அரப்பா ஒரு நிமிஷம் இருங்க அரப்பா ப்ளீஸ். நீ லேடிஸ் அபியூஸ் பண்ணதே டிஎல் ஃபுல்லா ஓடிட்டு இருந்துச்சு. நீ சரி யோகி மாடா. இரு ஒரு நிமிஷம் இருடா. நீங்களா வந்து இல்லடா ஒரு நிமிஷம் நான் கேக்க. நீங்களா சோனியா நீங்களா அவ்வளவு யோகி மேல நீங்களா? புரியுதா இல்லையா? நாங்கதான் யோக்கியம் இல்லன்னு நீங்க யோக்கியம் தானே. உன்ன கேக்குறாங்க, உங்க நீ பதில் சொல்லு. நாங்க யோக்கியம் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லு. ஒரு ஐடி நீ பண்ணாத அபியூஸோட. சரி போய் அந்த அம்மாவை கூட்டு வந்து நியாயம் கேளு. ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் அபியூஸ் பண்றீங்க அதுக்கு பதில் சொல்றா. இங்க பாரு பிளாக் பிங்க் சோனியா அகர்வாலா உங்க டிஎம்கே ஐடி பண்ண அபியூஸா? சோனியா அருண்குமார் நீங்க பண்ணாத யாரு நீங்க? சோனியா அருண்குமார் யாரு? நீங்க பெனாங் பிரைம் மினிஸ்டர். டேய் பிளாக் பிங்க் இங்க பாரு, உங்ககிட்ட சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறாங்க, ஓகேவா? ஏன் இந்த மாதிரி வந்து விஜய் தலைமையிலேயே வந்து அந்த ரூட்டர்னு ஏதோ பிஆர் ஏஜென்சி வச்சிருக்கீங்களா? அவர் தான் தூண்டி விடுறாரு, உங்க அண்ணன் தான் தூண்டி விடுறாரு இந்த மாதிரி போய் அபியூஸ் பண்ணுங்க. அதாவது அடுத்த வீட்டு ஃபேன்ஸோட பொண்ணு, வீட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து மார்க் பண்ணுங்க, நியூடா மார்க் பண்ணுங்கன்ட்டு உங்க அண்ணன் தான் வந்து தூண்டி விடுறாரு. அப்படியே உண்மையா? வேற அப்பா உனக்கு பேச தகுதியே கிடையாது. நீ வெளியே போயிருக்கீங்களா? உனக்கு பேசறதுக்கே தகுதி இல்லை. சரி எனக்கு தகுதி இருக்கா? பிளாக் பிங்க் எனக்கு தகுதி இருக்கா? ப்ரோ ஒழுங்கா பேசு ப்ரோ. அந்த நீ இரு. அங்க ஆன் பண்ண நீ ஆன் பண்ணாத. இரு ப்ரோ ஒரு நிமிஷம் வரேன். இரு ப்ரோ. யார் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நான் கேட்ட கேள்வி பதிலு இங்க என்கிட்ட பேசு, நீ வேற யார்ட்டையும் பேச வேணாம். இல்ல விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான் அபியூஸ் பண்றாங்க. நீங்க எல்லாமே யோகி மாதிரி தான் பேசிட்டீங்க உட்காந்து. சரி இங்க எல்லாரும் அபியூஸ் பண்றாங்க. இல்ல இப்ப உன் கான்செப்ட் படியா வரேன். இரு இப்ப எல்லாரும் அபியூஸ் பண்றாங்க சொல்லு. இங்க எல்லாரும் அபியூஸ் பண்றாங்க கரெக்டா? நீ சொல்றபடி எல்லாருமே தான். நீங்க ரஜினி ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், எல்லா ஃபேன்ஸ் தான். ஏன் நீங்க விஜய் பொண்ண மார்க் பண்ணவே இல்லையா? விஜய் பொண்ண மார்க் பண்ணி போடவே இல்லை இது வரைக்கும். காட்டுறா பாப்பா காட்டுறா. ஒரு ரஜினி ஃபேனு ஒரு ரஜினி இல்ல வரேன். இப்ப காட்டுறா. இப்ப காட்டுறா உலகளகி ஒரு ரஜினி ஃபேனு மார்க் பண்ணி போடுறது. ஏண்டா நீங்க அஜித் மகள் நீங்க ஃபேன் பண்ண முடியாது. நீங்க இருந்து நீங்க காமிச்சதுக்கு அடுத்து காமிச்சாங்க. வெட்டி பயலா எதையாவது பேசணும் பேசாத. யாரா பண்ண? நான் பேசுறேன் ஒரு நிமிஷம். என்னன்னா ஒரு நிமிஷம் கேளுடா பிளாக் பிங்க் அஜித் குமார் ஒரு நிமிஷம். இங்க பேர் இங்க வாண்டடா விஜயோட பொண்ணையோ விஜயோட ஃபேமிலியில இருக்கிற பொண்ணை அபியூஸ் பண்ணவன எவனோ ஒருத்தனை காட்டு பாப்போம். எனக்கு மைக் ஆன் பண்ணி பேசு. சரி நீ காட்டுங்க ப்ரோ. நீ காட்டுங்க. விஜய் ஃபேன் தான் ப்ரூஃபோட வந்து அபியூஸ் பண்ணா காட்டுங்க. நேத்து அதான் சொல்றேன். நேத்து இங்க பேர் நேத்து போன மாசம் முழுக்க இங்க எவ்வளவு வேணும்னாலும் மேல போய் ஷேர் பண்ணுவாங்க. கட்சிக்கார முத கொண்டு இல்ல நடிகர்களோட ஃபேமிலிய அபியூஸ் பண்ணி மாஃபிங் பண்ணி நீ போட்டது ஏன் ஓடுற? பிளாக் பிங்க் ஏன் இப்ப ஓடுன? கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அப்புறம் ஏன்டா நின்னு பேசிட்டு போங்களாண்டா? ஏன்டா பயந்து ஓடுறீங்க? நீங்க சொல்லுங்க. விஜய் ஃபேன் நேத்து ஒரு மாசம் சொல்லுங்க, அது சொல்லி முடிச்சுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம். இல்ல ரோபோ சங்கர் இறந்ததுக்கு அதுல கூட போய் டெத் அபியூஸ் ட்ரீட் போட்டு வந்தானுங்க இவனுங்க. என்னடா யோகி மாதிரி பேசுறீங்க? ராம் ப்ரோ நான்சில் சிபின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்கள யாரு? நான்சில் சிபி
சொல்லுங்க தெரியல. கன்னியாகுமரியில மகளிர் மாவட்டம். ஆமா ஆமா ப்ரோ ஆமா சரி சரி ஓகே பாருங்க கன்னியாகுமரி இப்போ மாவட்ட மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் அவங்க. ஓகே அந்த ஓகே பொண்ணுட்டெல்லாம் உங்க ஆளு விஜய் பேசினாலே தோத்து போயிருவேன். ஆனா இன்க்ளூடிங் அது விஜய் ரசிகர் தெரியுமா ஃபர்ஸ்ட்? அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. நீங்க அது விஜய் ரசிகர் தான் அந்த பொண்ணு, அது தெரியுமா? அது சரி தெரியாம சரி நீங்க மேப்பிங் பண்ணிக்கிறீங்க. இல்ல ராம், அந்த ஒரே அந்த பொண்ணு ஒரே நிமிஷம். மார்க் பண்ணி போட்டோம் விஜய் ஃபேன் கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க? கண்டுபிடிச்சு உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. இப்போ நான் நாளைக்கே நான் இப்போ எல்லாம் என்னோட எல்லாருமே நான் ரஜினி ஃபேன் மாதிரி நான் அபியூஸ் பண்ணி கேஸ் போட்டா சரி அது நீங்க நான் போடுங்க. ரஜினி நான் ஃபேன் பண்ணதா? உங்களுக்கு உண்மையா சரி, இருங்க இல்ல இருங்க இல்ல நீங்க ரஜினி நீங்க ஃபேனா மாறி பண்ணதா அர்த்தமா நீங்க மாறி அர்த்தமா இல்லையா? நீங்க மாறி கேஸ் போடுங்க. நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். உங்களை பிடிச்சி ஜெயில போறேன் கண்டிப்பா. நீங்க மாறுங்க முதல்ல. சரி அதான் யோ அப்படி நீ நான் மாறி மாறியா? பண்ணா யோ அப்படி மாறியா அப்படி முதல்ல? யோ ஆமா எத்தா மாறியான்னு நாளைக்கு நான் மாறி பண்ணா நான் ரஜினி ஃபேன் அபியூஸ் பண்ணிட்டான்னு யோ ஒத்துக்குவீங்களா? ராம் ஒத்துக்குவீங்கல்ல? மாறியா முதல்ல? நேத்து வரைக்கும் நீ போட்டது இன்னைக்கு என்ன போட்டதுன்னு பார்க்க மாட்டாங்களா? அதென்ன மாறிவியா அதை இல்லையா வச்சே இல்ல கணக்கு ஒத்துக்கல. பண்ணுவாங்க. அதேதான் இங்கே என்ன நடக்குது. நீ அவ்வளவுதான் பேசுற? நிறுத்து முடிஞ்சு. இதெல்லாம் அப்படியே டபுள் சைடுல பாக்குறது ஒவ்வொரு சைடு பாக்குற விதத்துல தான் இருக்கு. இப்ப என்ன சொல்ல ட்ரை பண்ற? அதை மட்டும் சொல்லு, எனக்கு ஒழுங்கா சொல்லு. இப்ப என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா ஒரு விஜய் ஃபேன் இப்படி மார்க் பண்ணி போட்டான்னா அது அவனே இல்ல. விஜய் ஃபேன் அவன் போட்டோ போடுறான் அவன் போட்டோ வச்சனால விஜய் ஃபேன் சொல்றான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஓகே. இப்ப மியூச்சுவல்ல இருக்கவன் ஒரு நிமிஷம் இரு. சபா அஜித் சார் வர இப்ப பிங்க் நீ தானே போன மறுபடியும் மேல வந்துட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேள்வி கேட்டலாம் சொல்ல என்ன கேள்வி கேட்ட தெரியல சொல்லு. bro host having connecting issue bug இருக்கு போல தெரியல bro. வெளிய ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் கரெக்டா கொண்டு ஆமாடா வந்திருக்கேன். ஸ்பீக்கர்ல அடிக்கடி வெயிட் தூக்கி போடுதுடா. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்பதான் கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. பக்கு கொஞ்சம் கோவஸ்ல இருந்தீங்கன்னா அப்படியே உட்காருங்க போதும். பிளாக் பிங்க் இல்ல எனக்கு 3 இஷ்யூ ரெண்டு நேத்து அது போட்டதுல இல்ல நேத்து அது போட்டதுல இன்ப நிதி ஏன் சேர்த்து போடுறீங்க? இன்ப நிதி என்ன ரெண்டு விஷயம் ஒரு நிமிஷம் கட்ட தர ரெண்டு இஷ்யூடா பிளாக் பிங்க் நல்லா கேட்டுக்க. ஒன்னு நீங்க ஃபுல்லா கடந்த இப்போ ஒரு 8 வருஷமாவே நீங்க வந்து பொண்ணுங்களை முக்கியமா வந்து உங்களை எதிர்த்து யாரா பேசினா அவங்களை அபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது நடிகர்களோட ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல வந்து கட்சியோட ஃபேமிலியா இருக்கட்டும். ஒண்ணு. ரெண்டாவது இப்போ நொன்னா வந்து இப்ப மேல உட்காந்து பேசினால வண்டி மேல நின்று பேசினால இது வரைக்கும் நாகப்பட்டினத்துல இஷ்யூ இருக்கிறது எல்லாத்தையும் டெம்ப்ளேட்டா பேசிட்டு போனேன் ஒன்லைன் பேசிட்டு போறானே. உங்க கட்சியில வந்து இப்ப பிரச்சாரத்துல 4 சவரன் செயினை வந்து பறிச்சிருக்கிறான் திருடி இருக்கிறான். யாரு? உங்க கட்சியில இருக்கிற உங்க கட்சிக்காரன் தான் உள்ள அந்த கூட்டத்துல தான் திருடி இருக்கிறான். புரியுதா? கூட இருக்கிறவங்க தான் அங்க உட்காந்து போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறானுங்க. சரியா? 4 சவரன் செயினை பறிச்சிருக்கிறானுங்க. இப்ப பிளாஷ் நியூஸ் சரியா உன் கூட்டத்துல இப்ப நடந்திருக்கு. பாலிமர்ல போய் லைவா போய் பாரு. வேணும்னா அந்த ஜிப்சி மேல போட்டு டிஎம்ஐ காரனா கூட இருப்பான்டா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? டிஎம்ஐ காரனா இருப்பான்டா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எப்ப கூட்டத்துல இங்க பாரு என்னடா போன கூட்டத்துல உட்காந்துக்கிட்டு செல்லு வந்து திருடுனாங்களே அப்ப அது யாரா? திமுக காரனா? நாட்டுல எல்லா தப்பு நடக்கிறதும் திமுக காரன். மத்தபடி டிவி காரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? டேய் ஏன்டா உங்க அண்ணனை பார்க்க நாங்க ஏன்டா நடராஜருக்கு அங்க போகணும்? நீ தான்டா உங்க அண்ணனை பார்க்க போயிருக்கிற. ப்ரோ ஒரு நிமிஷம். ராம் நீ கேள்வி கேட்டல விஜய் ஃபேன் எவனுமே பண்ண மாட்டானு. மேல ஒரு பெரிய ஐடிப்பா பெத்த விஜய் ஃபேன் ஐடி என்ன மார்க் பண்ணி போடுதுன்னு மேல ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப இதுனா திமுக காரனாவா? அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்டா. மறுபடியும் இந்த போட்டோ எடுத்து போறது உடனே ஒரு போட்டோ ஒரு விஜய் டிபி வச்சு போட்டோ போட்டுதான் விஜய் ஃபேன் இதெல்லாம் முட்டு கொடுக்காத ராம் ராம் அவனை ஒரே நிமிஷம் அவனை கோட் பண்ணி இப்போ நீ வந்து அவனை எந்த ஃபேனா இருப்பான்னு நீ கெஸ் பண்ணி அவனை அசிங்கமா திட்டுற. அதையாவது பண்ண அட்லீஸ்ட். இல்ல ஒண்ணும் இல்ல நீ அதையே என்ன சொன்னல அதையே சொல்லு. நீ எல்லாம் ஒரு விஜய் ஃபேனாடா இப்படி போடுற விஜய் டிபியை மாத்துடான்னு சொல்லு. உங்க அண்ணன் பேரை தானே கெடுக்கிறான். ராம் கேட்க மாட்டான். அதெல்லாம் ராம் இருக்கீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. கோட் பண்ணி நீ திமுக காரன் தானே ஒத்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு கோட் பண்ண போறான் போயிட்டு. பேச மாட்டேன். ப்ரூஃபா போட்டா பேச மாட்டியா? வாய் பேச மாட்டேங்குது. ரெண்டு பேருமே ஓபன் பண்ண மாட்டீங்க. ஒண்ணுக்கு போனடா உடனே இருங்க உடனே யோசிச்சு வந்துருப்பேன். கேக்குதா? ஒண்ணுக்கு இருக்க போனா சமாளிக்க கூடாது. கேக்குது கபிலன். இல்ல இங்க நான் ஒரு ஐடி பேரை சொல்லி நான் கூப்பிடுறேன்னு வச்சுக்கலாம். அந்த ஐடி மட்டும் பேர் சொல்லணும் சபா. சரியா? இங்க ஸ்பீக்கரை ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கு. ஐயா பக் இருக்கு கபிலன். அதுதான் ரீசன். அதான் சொல்றேன். பேசாம ஸ்பேஸ் எண்ட் பண்ணிட்டு மறுபடியும் போடுறான் தான் கரெக்டா இருக்கும். நான்லாம் இப்போ